வணக்கங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இந்த பட்ஜெட்டை? இந்த பட்ஜெட் முழுக்க முழுக்க வந்து விவசாயிகளுக்கு பயனுள்ள பட்ஜெட்டாக இது அமையல. என்ன நிலைமைன்னா, இன்னைக்கு தஞ்சை மாவட்டத்தில் விவசாயம் என்பது பிரதான தொழில். விவசாயம் சார்ந்த ஒரு தொழில் வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு தொழிற்சாலை உருவாக்குவதற்கான எந்த ஏற்பாடும் கிடையாது. விவசாயி விளைவிக்கிற விளைபொருளுக்கு ஒரு கட்டுப்படியான விலை கிடையாது. அதே மாதிரி இன்னைக்கு வாழை, தென்னை போன்ற பயிர்கள் எல்லாம் வந்து பெரிய அளவுல மழை பெய்யும் போது பாதிக்கப்படுகிறது. இந்த பயிர்களை பாதுகாக்க பயிர் காப்பீட்டு திட்டத்தை அரசு முன்வைக்கவில்லை. இது வந்து முழுக்க முழுக்க விவசாயிகளை பாதிக்கக்கூடிய பட்ஜெட்டாக தான் இந்த பட்ஜெட் இருக்கு. இந்த பட்ஜெட் வந்து இன்னைக்கு தொடர்ந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய டெல்லி விவசாயிகளுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கான எந்த நடவடிக்கையும் இந்த பட்ஜெட்ல இல்லை. விவசாயிகளுக்கு விரோதமான பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் இருக்கு. இந்த பட்ஜெட் அனைத்து பகுதி விவசாயிகளையும் பாதுகாக்கக்கூடிய பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் இல்லை. நீங்க இந்த கிரெடிட் கார்டுக்கான இப்போ செந்தில்குமார் ஐயா, இப்போ இந்த கிரெடிட் கார்டுக்கான வரம்பு அதிகரிக்கப்பட்டிருக்கு. அதே போல பருத்தி உற்பத்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கான அதே போல ஜீன்கள் எல்லாம் பல வச்சு இந்த வருடம் முழுவதும் உணவு தன்னிறைவு அடைவதற்கான வசதிகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ எம்எஸ்பி பற்றி அறிவிப்பு வரல அப்படின்னு சொன்னா கூட இந்த அறிவிப்புகள் எல்லாம் கூட ஒரு வரவேற்கத்தக்க அறிவிப்பா இல்லையா சார்? பருத்தி கடந்த ஆண்டு பருத்தி போட்டு அதை விற்பனை செய்யறதுல மிகப்பெரிய பிரச்சனை இருந்துச்சு. ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள்ல விற்க முடியாத நிலைமை ஏற்பட்டுச்சு. பருத்தி ரொம்ப நாள் இருந்து பருத்தி நனைஞ்சு போய் வீணா போனுச்சு. நம்ம ஒரு பொருளை இங்க உருவாக்குவதற்கான ஏற்பாடு சோர்ஸ் எல்லாமே இருக்கு. அதை விற்பனை செய்ய சந்தைப்படுத்துவதற்கான அந்த சந்தை என்பது விற்பனை நிலையம் என்பது முறையா இல்லை. அதனால நம்ம பருத்தி போன்ற பொருட்கள் எல்லாம் வந்து முழுமையாக விற்பனை செய்ய முடியாத ஒரு நிலைமை என்பது ஏற்பட்டுள்ளது. இது வந்து விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பு. பருத்தி வந்து கடந்த ஆண்டு முழுக்க முழுக்க போடப்பட்டு பருத்தி என்பது விற்பனை செய்ய முடியாத நிலைமைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டன. எதையுமே ஊக்குவிக்கிற வகையில இந்த பட்ஜெட் இல்லை. அதே மாதிரி இடுபொருட்கள் விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய இடுபொருளுக்கு குறைந்தபட்ச மானியத்தை கூட வழங்க மறுக்கக்கூடிய நிலைமையில இருக்கு. மானியம் குறைச்சி கொடுக்கறதுனால இன்னைக்கு இடுபொருட்களுடைய விலை வந்து தாறுமாறாக உயர்ந்திருக்கு. யூரியாவுடைய விலை மட்டும்தான் நிரந்தரமா தீர்மானிக்கப்பட்டு இந்தியா முழுவதும் ஒரே விலையில விற்கிது. மற்ற இடுபொருட்கள் கடுமையான விலை உயர்வு சந்தித்து அது வந்து விவசாயிகள் தலையில தான் விடுகிறது. விவசாயிகள் தான் அந்த இடுபொருளுக்கான பணத்தை கொடுக்குறாங்க, கொடுத்து விவசாயத்தை பண்றாங்க. விவசாயத்தை பண்ணாலும் விளைபொருளுக்கு ஒரு கட்டுப்படியான விலையை தீர்மானிக்க முடியாத நிலைமையில் தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஓகே, நன்றி திரு செந்தில்குமார். நீங்கள் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்தை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி.